எப்பொழுதும் இந்த உலகத்துடைய கவலைகளுக்கு நாம பல காரணங்களை பார்க்கிறோம். இப்ப நான் விரித்து சொல்ல நினைக்கிறேன். பல காரணங்களை பார்க்கிறோம். ஒன்று, இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலையுடைய பின்னணிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இளம் வயசுல அவர்களுடைய அறிவுக்கேற்ப கவலை இருக்கும். நான் கவலை பற்றி தனியா பேசியிருக்கிறேன். அவர்களுடைய அறிவுக்கேற்ப என்ன செய்யும்? கவலை இருக்கும். எவ்வளவுக்கு அறிவு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு முடிவு தெரியும், இது இப்படித்தான் போகும், இது இவ்வளவுதான். அதனாலதான் பாருங்க, 60 வயசுல ஒருவன் படுற கவலையும் 20 வயசுல ஒருவன் படுற கவலை வித்தியாசம். 20 வயசுல உள்ளவன் அழுகிறதெல்லாம் பார்த்து 60 வயசுல என்ன செய்வான்? அநியாயமா என்ன செய்யறான்? அழுது கண்டிருக்கிறான் அவன் நினைப்பான். என்ன நினைப்பான்னா, அவர் அனுபவத்தை தாண்டி எங்க போயிருப்பாரு? 60ல இருப்பாரு. இதுக்கெல்லாம் நான் அழுதிருக்க கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல என்ன செய்வாரு? அவர் இருப்பார். இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டிருக்க கூடாது என்ற இடத்துல அவர் என்ன செய்வாரு? இருப்பார். ஏன்னா அவர் அனுபவங்களை தாண்டி வந்து அறிவு வளர்ந்திருக்கும். ஆனா சிறிய வயசுல என்ன செய்யும்? அது இருக்காது. அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த கவலை சம்பந்தமான ஒரு உரையில் ஒரு உதாரணம் சொன்னேன். சிறிய வயசுல இந்த சின்ன பிள்ளைகள் வந்து கடைகளுக்கெல்லாம் போற நேரங்கள் எல்லாம் வந்து இந்த விளையாட்டு டொய்ஸுகள் எல்லாம் காட்டி தந்தைகிட்ட வாங்கி கேட்பாங்க. தந்தை என்ன செய்வார்? அது வேணா இது வேணான்னு போயிட்டு இருப்பார். 10 வாங்கிட்டு இப்போ 20 வாங்கி கொடுக்க மாட்டாரு. அந்த வயசுல என்ன வெறி வரும் தெரியுமா? வளர்ந்து சம்பாரிச்சு இதைத்தான் வாங்குவேன், எது அந்த அந்த இதெல்லாம் வாங்குவேன்னு இருப்பான். ஆனா அவன் வளர்ந்து எவ்வளவோ இருக்கு, ஒன்னும் வாங்க மாட்டான். வேஸ்ட்னு முடிவு எடுத்துருவான். என்ன நினைப்பான்? 25 வயசுல டோட்டல் பொருளாதாரம் இருக்குது, இது அநியாயமா இதை வாங்கக்கூடாது, இதுக்காக வேண்டிய நம்ம அப்பயே சபதம் எடுத்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வான்? இருப்பான். வாப்ப டிவி பார்க்க வேணான்னு சொன்னால் அவன் படுற அந்த கவலையில முதல் லட்சியம் என்ன? டிவி வாங்குறது தான். அது முடிவோட தான் இருப்பான். ஆனா அவன் சம்பாரிச்சோன்னே டிவி வாங்க போறது இல்லை. ஏன்னா அவன் அறிவு என்ன செய்யும்? வளர்ந்திருக்கும். அறிவுக்கேற்ப கவலைப்பட. இப்ப இளைஞர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இன்றைய இளைஞர்களுடைய கவலைகளாக சில நியாயமான கவலைகளும் இருக்குது, நியாயமற்ற கவலைகளும் இருக்குது. எல்லா விஷயத்திலையும் அறிவுக்கேற்ப கவலைப்படுதல். என்ன நியாயமற்ற கவலைகள்? யாரோ பார்க்காமல் சென்றது, யாரோ சட்டை செய்யாமல் சென்றது, யாரோ பதில் சொல்லாதது, இதான் இன்றைக்கு இளைஞருடைய கவலைகள். அந்த கவலையை வச்சுட்டு அவனுக்கு ஆறுதல் தேடுறான். ஆறுதல் தேடினா அவனுக்கே எழுதப்பட்டது போல சினிமா என்ன செய்யுது? ரெடியா இருக்குது. உனக்குள்ள 4 பாட்டு, உனக்குள்ள 5 பாட்டு, ஹெட்போனை அடிச்சு பைத்தியகார மாதிரி என்னது தெரிய வேண்டியது. அந்த நேரத்தில் ஒரு தாய் தந்தை என்ன பார்ப்பாங்க? உன்னுடைய எதிர்கால நாசமாக போகுது, உன்னுடைய எனது வருங்கால நாசமாக போகுதுன்னு சொல்ற நேரத்தில் உணர்வு இல்லாதவர்கள் யாரு? தாயும் தந்தையும் தம்பி சகோதரர்கள் சொந்தங்கள் எல்லாரும் யாரு? உணர்வற்றவர்களாக அவனுக்கு என்ன செய்யறான்? அவனுக்கு விளங்குது. காரணம் என்னன்னு சொன்னா, அவனது கவலையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற அந்த சிந்தனையில பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இளைஞர்களுடைய ஒரு கவலை, தொழில் இல்லாத ஒரு கவலை. சில இளைஞர்கள் படித்துக் கொண்டிருப்பாங்க, நியாயமான கவலை என்று சொல்றேன், படித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சமுதாயத்தில் உள்ள அவர்களுடைய பொருளாதார நிலையும் சமுதாயத்துடைய பெற்றோர்களின் நிலையும் இவனால படிப்பை கொண்டு போக முடியாத லெவலில் என்ன செய்யும்? இருக்கும். தொழிலுக்கு போய் கொண்டிருப்பான். அந்த வயசுல அவன் என்ன கவலைப்படுவான் தெரியுமா? அந்த வயதுல போற படிக்கிற பிள்ளைகளை பார்த்து என்ன செய்வான்? கவலைப்படுவான். அப்ப இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளுடைய காரணிகளை சொல்றேன். நியாயமான கவலைகள், நியாயமற்ற கவலைகள். திருமணம் முடித்த பின்னால் கணவன் மனைவி, இன்றைக்கு நான் இது ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர்வு சொல்ல முடியாது விட்டாலும் நான் முதலாவது பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஹதீஸ்கள் இருந்து நிறைய முக்கியமான செய்திகளை சொல்ல இருக்கிறேன். இந்த நிலைமை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் முடித்த பின்னால கணவன் மனைவி நெடுங்க, கணவன் மனைவி மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய கட்டங்கள், மனைவி கணவன் மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய கட்டங்கள் என்ன ஆகிறது என்று சொன்னால், கணவன் என்னை புரிந்து கொள்றார் இல்லை, அல்லது மனைவி என்ன நினைக்கிற கணவன் கணவன் என்ன நினைக்கிறான்? மனைவி என்னை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை என்ற நேரத்தில் கவலை என்ன செய்யும்? உள்ளத்துல வளரும். கணவன் மனைவிக்குள் இன்றைய முக்கியமான பிரச்சனைகள் இது உண்டு. கவலை வளர்ந்து கொண்டே இருக்கும். உம்மாட்ட சொல்ல முடியாது, வாப்பாட்ட முழுசா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த நிலைமையில கணவனும் மனைவியும் போய்கின்றிருக்கிறாங்களா, அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் தனது முழு திட்டங்களையும் தீட்டுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் அர்ஷை, தனது அர்ஷ் அப்படின்னா தனது சிம்மாசனத்தை கடல்ல வைக்கிறான். வச்சு ஒவ்வொரு ஷைத்தானாக, அவனோட தொழில தானே வழிகெடுப்பது. அப்போ ஒவ்வொரு ஷைத்தானாக அழைத்து நீ என்ன செஞ்சாய், அவன் இப்படி இப்படி செஞ்சேன், ஒவ்வொருத்தரையும் அப்படி ஒதுக்கிட்டு வருவான். ஒருத்தர் சொல்லுவான், ஃபர்ரக்து பைன, அதாவது நான் வந்து கணவனுக்கும் பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவனுக்கும் மனைவி கடலை நான் செஞ்சுட்டேன், பிரிவு ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு அவனை நெருக்கி வச்சு கிரீடம் அணிவிப்பான். யாரு? ஷைத்தான். ஷைத்தான் என்ன செய்வான்? அவனுக்கு கிரீடம் அணிவிப்பான். அந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் எதை கற்றுக்கொண்டார்கள்? மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவன் மனைவியை பிரிக்கக்கூடியதை என்ன செய்தார்கள்? கற்றுக்கொண்டார்கள். அவ எது ஹை லெவல்ல இருக்குதுன்னு பாருங்க, இதை கற்றுக்கொள்வார்கள். அதைத்தான் என்ன செய்வார்கள்? அப்ப கணவன் மனைவியை பிரிக்கிறது என்பது இருக்கிறதே ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிலேயே மிக கெட்டவர்கள் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரவா? யாரு? யுஃபர்ரிகூன
அதாவது பைனல் அஹிப்பா, நேசர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவி மட்டுமல்ல, நட்பு இப்படி இருக்கிற இவர்களுக்கு இடையில பிரிவு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களே, அவர்கள் தான் மிக மோசமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி கட்டங்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த நடுநிலை வகிக்கின்ற பேர்ல, நட்பு என்ற பேர்ல நெருக்கமாக இருக்கின்றவர்கள் கவலைகளை தாங்கிட்டு இருக்கக்கூடிய உள்ளங்கள் என்னது கவுன்சிலிங் பண்ற மாதிரி, கவுன்சிலிங் அல்லது கவுன்சிலிங் பண்ற மாதிரி வெளியே எடுக்கிறது. எப்படி என்ன மாதிரி லைஃப் எல்லாம் போகுது அப்படி கேட்டா என்ன முடிவு வரும்? எல்லா கவலைகளோடு தான் போகுது, ஒன்னும் புரிஞ்சுக்கொள்ற மாதிரி இல்லை அப்படின்றது. அப்படியா என்ன மாதிரி இப்படி எடுத்தான்னு வைங்களே, கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக பெண்கள் நினைக்கிறாங்க, அல்லது யார் நினைக்கிறார்? கணவன் நினைக்கிறாரு. கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக. இந்த கவலைகளை இப்படி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் யார் தண்ட கவலையை கேட்கிறானோ அவர்கள் மீது இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு, இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா லைஸ மின்னா, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா. அதாவது மனைவிக்கு எதிராக கணவனுக்கு எதிராக யார் மனைவியை திருப்புகிறாரோ அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. அன்புள்ள சகோதரர்கள், அப்படி நினைத்து பாருங்கள். இன்றைக்கு கவலைக்கு ஆறுதல் என்ற பெயர்ல இந்த பகுதி என்ன செய்து போகுது, கவலைக்கு ஆறுதல். இதுல அறிவு கட்டவர்கள், மார்க்க வழி இல்லாத பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு ஆறுதலுக்கு ஒரு வழி கிடைச்சிட்டு அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவைகளை தாங்க நினைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்தில் மனைவி மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒருவனாக ஒன்றில் தாய் தந்தை அல்லது அவருடைய சகோதரர்கள் அல்லது கணவன் தான் இருப்பான். வேற யாரும் உலகத்தில் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். கணவன் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக அந்த மனைவியும் அந்த தாய் தந்தை தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. விதிவிலக்காக எங்கேயோ ஒரு 4 விஷயம் இருக்கலாம், இருப்பார்கள். இதை முதல்ல நினைக்கணும். யார் தனக்கு பிரச்சனை என்று நினைத்து கவலை என்று நினைத்து முறைப்பட நினைக்கிறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் உள்ளவர்கள் நினைக்கணும். முதல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் உண்டாக்கி இருக்கிறான். உங்களுக்கு மத்தியில் இறைவன் விதியாக்கி இருக்கிறான், நேசத்தையும் கருணையை விதியாக்கி இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் உலகத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த ஆறுதல் நடத்தப்பட முடியாது. ஆனால் கவலைக்கு ஆறுதல் என்கின்ற அந்த தேடல் தான், ஆறுதலுக்கு இங்கதான் வழி இருக்கிற என்ற தேடல் தான், சரியான அறிவின்மை தான் அங்க கொண்டு போய் என்ன செய்யுது வைக்குது. கடைசியில் குடும்ப பிளவுக்கு காரணமாக என்ன செய்தது மாறுது. இளைஞர்களுடைய ஒழுக்க கேட்டுக்கு பின்னால கவலைக்கு ஆறுதல் என்ன வழி, அந்த தேடல் தான் இருக்குது. இரண்டாவது, இளைஞர்களுடைய விரக்தி நிலைக்கு பின்னால கவலைக்கு ஆறுதலுக்கு என்ன வழி, அதுதான் நிக்குது. கணவன் மனைவியுடைய பிரிவுகளுக்கு பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவது இந்த நடுவராக வரக்கூடியவர்கள். யாரு? நடுவராக வரக்கூடிய நட்புகள் தான் பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவதை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள என்ன காரணம்? கவலைகளை வைப்பது. கணவன் பிஸி, அவர் அவனோட வேலையில் இருக்கிறாரு, தன் உணர்வுகளை சொல்வதற்கு அவருக்கு டைம் இல்லை. அதற்காக வேண்டிய அர்த்தம் அவருக்கு மனைவியை பற்றி சிந்தனை இல்லை என்ற அர்த்தம் அல்ல. அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவி என்பதனால் என்ன செய்யறாரு, சட்டை செய்யாம போய்கொண்டிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு முடிவு எடுப்பான்னு எந்த கணவன் என்ன செய்ய மாட்டான், நினைக்க மாட்டான். அதே மாதிரிதான் மனைவியும் சில நேரங்கள் கணவன் விஷயத்துல சட்டை செய்யாம இருந்து கொண்டிருப்பாங்க, தன் கணவன் என்பதனால. அன்புள்ள சகோதரி, இந்த மாதிரி நேரங்களில் தங்களது கவலைகளை தீர்ப்பதற்கு என்ற பெயர்ல என்ன செஞ்சிடறாங்க, யாரு தந்த குடும்பத்தின் மீது நம்பிக்கை உள்ளவராக கருதப்படுகிறாரோ அவர்கள்ட்ட ஆறுதலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிச்சா நல்லவராக இருந்தால் நல்ல வழிகாட்டுவார், கெட்டவராக இருந்தால், கெட்ட எண்ணமுடையவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்துடைய பிரிவினைக்கு முதல் காரணமாக என்ன செய்வார், அவர் மாறுவார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இது இரண்டாவது நிலை.